ஓகஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் பேராசிரியர் முனைவர் திரு சிவபிரகாசம் அவர்கள் இருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியோட ஏற்பட்ட அந்த வார்த்தை போர் அல்லது வார்த்தை மோதல் அப்படிங்கிறது குறித்து உலக அளவுல பெரிய அளவுல விவாதமாக எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு பரபரப்பு இதற்கு முன்பு நடக்காத ஒன்று நடந்திருக்கிறது. இது அடுத்தடுத்து எந்த கட்டத்தை நோக்கி நகரப்போகிறது ஒரு 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 அச்சத்தையும் அவர்கள் தெரிவிக்கதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய பார்வையில இந்த இந்த மோதல் போக்கு எதனால இது சரியான முறைதானா? அமெரிக்க அதிபருடைய அந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புடைய நோக்கம் ஒரு நோபல் உயர்ந்தது, மதிக்கத்தக்கது. ஏன்னு கேட்டா அவரு இஸ்ரேல் பாலஸ்தீன வாரும் முடிவுக்கு வரணும், யாரும் சாகக்கூடாது, அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா வாரம் நிக்கணும். சரி, இது யாருக்கும் பிரயோஜனம் இல்ல, இது நோவின் வாரு. முதலே 3 வருடங்கள் ஆயிடுச்சு இங்க உக்ரைன். இது யாருக்கும் பலன் கிடையாது, மக்கள் தான் சாவுறது, இது எந்த நாட்டுக்கும் வெற்றி இல்ல அப்படிங்கறத அவர் சொன்னாரு. இல்ல, ஆனா அதுக்கான உதவிகளை செய்தது ராணுவ உதவிகள் எல்லாம் பண்ணது அமெரிக்கா தானே உக்ரைனுக்கு ஆமா, இத எடுப்புல சொல்ல அப்படின்னா வடதுருவம் தென் துருவம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கோல்டு வார் நடந்தது. 91 முடிவுக்கு வந்தது. 91 ரஷ்யா பிரிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட அது யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் சொல்லி ஒரு 14 நாடுகள் இருந்தது நினைக்கிறேன். அதுல உக்ரைன் தான் ரொம்ப பெரிய மாநிலம். அதனுடைய பார்டர் லாங்கஸ்ட் ரஷ்யால. இந்த வார் வர்றதுக்கு காரணமே என்னன்னா, நேட்டோல நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அது ஒரு ராணுவ கூட்டு. இது உறுப்பினரா எல்லாரும் உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிறது தலைப்பட்டதுன்னா இந்த வார் வந்தது. அதான் முக்கியம். இந்த வார்த்தையில கூட நேட்டோல சேரக்கூடாது அப்படிங்கிறது ரஷ்யாவோட வாரம். ஏன்னா அதனுடைய செக்யூரிட்டி த்ரெட், அபாயம், அது அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு அது இழுக்கானது. எனவே இதை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் சண்டை நடந்தது. கேட்கல உடனே ஆகணும்னு இதுக்கு யூரோப்பும் செய்தாங்க. பைடனும் முழு ஆதரவு கொடுத்து செய்தாரு. இப்ப சமீபத்தில் இப்ப பேச்சுவார்த்தை நடக்கும்போது கடைசியில் நடக்கும், அது பேச்சுவார்த்தை முடிஞ்சுது. அதுல முக்கியமா முன்வைக்கப்பட்ட என்ன அந்த உடன்படிக்கையில அந்த டொனால்டு என்ன சொன்னாரு, $350 பில்லியன் நாங்க செலவு பண்ணிருக்கோம் உக்ரைனுக்கு. வார் அதாவது சண்டை ஆயுதங்கள் கொடுக்கிறோம், எனவே எங்களுக்கு பதிலுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் என்ன பண்ணாரு, உடன்படிக்கையில அப்படியே ரஷ்யா பிடிச்சது அப்படியே இருக்கட்டும், சண்டையை நிறுத்திக்குவோம், நேட்டோலயே நீ முடியாது எல்லாம் சொல்லி. அது மட்டும் இல்ல, அங்க கணிதம் விற்கிறதுல இது 50% எனக்கு பங்கு தரணும். ஏன்னா இந்த $350 பில்லியன் மிகப்பெரிய பணம். அதுவும் இவரு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடைசி காலத்துல கூட அந்த ஜனாதிபதி இவருக்கு உள்ளவர் பைடன் கடைசி வரலுமே ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தார். இங்கேயும் கொடுத்தாரு, இஸ்ரேலும் கொடுத்தாரு. அவரு மேக்சிமம் அமெரிக்கன் எக்கானமிய ஒரு பேங்க்ரப்சி ஆக்கிவிட்டு போயிட்டாரு அவரு பைடன். அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு, இவரு சண்டை இனிமேல் போடவே முடியாது, அது மட்டும் இல்ல நேட்டோவையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு முடிவுக்கு வந்தாரு. இனிமேல் நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ராணுவத்தை நீங்க பாத்துங்க. அது ஜெர்மனியா இருந்தாலும் சரி, பிரான்ஸா இருந்தாலும் சரி, போலண்டா இருந்தாலும் சரி, ஹாலண்டா இருந்தாலும் சரி, யூகோஸ்லேவியா, செக்கோஸ்லேவியா, இந்த மாதிரி அல்பேனியா, இப்படி எல்லாம் இருக்கிறது என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க இந்த ராணுவத்துக்கு செலவு பண்றது உங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியில 2 விழுக்காடு தான் பண்றீங்க, 2% தான். நீங்க என்னமோ 5% செய்யணும், உங்களை நீங்க மெயின்டைன் பண்ணீங்க. இனிமே வெளிநாட்டுல எதுக்கும் அமெரிக்கா சண்டைக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட என்ன பண்ண, உடன்படிக்கை நீ ஒத்துக்கணும்,
இல்ல சார், இல்ல நேற்றே அந்த உரையாடல்ல பாத்தீங்கன்னா அவரும் சரி அதிபரும் சரி, குறிப்பா துணை அதிபர் பக்கத்துல இருக்கிறாரு, அவரு என்ன சொல்றாரு, நீங்க ஒரு முறை கூட எங்களுக்கு ஒரு நன்றிங்கிற வார்த்தையை நீங்க எந்த இடத்துலயுமே நீங்க தெரிவிக்கல, நான் இவ்வளவு பண்ணிருக்கிறோம், இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், எந்த இடத்துலயாவது நீங்க சொல்றீங்களா அப்படின்னு அந்த 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 பிரச்சனையே ஒரு வேறு விதமா கையாளுற மாதிரி தெரியுது. அவருக்கு ஒரு கோபம் மூட்டக்கூடிய வகையில உக்ரைன் அதிபர் என்ன சொன்னா, உக்ரைன் அதிபருக்கு என்ன சொன்னா அவர் கோவப்படுவாரோ அந்த மாதிரியான சில விஷயங்களை பேசின மாதிரி தெரியுது இல்ல துணை அதிபர். இத உண்மையிலே நான் ட்ரம்ப் பக்கம், ட்ரம்ப் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவன் நேட்டோல சேரணும்னு சொன்னது தவறானது. ஏன்னா ரஷ்யாவில ஒரு பகுதியா இருந்து வந்தவன். அது மட்டும் இல்ல, இவன் உண்மையிலே இவனுடைய மொழி தாய்மொழி யார், ரஷ்யன்னு, கனடாவில இருந்து வந்தவன். இவன் ஒரு ஜோக்கர். இவன் இன்னும் தேர்தல் நடக்கும் போது நடக்கல. இவன் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் உக்ரைன் கிடையாது. அதனால உன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுன்னு நீ சேர்த்துக்கிறேன். இப்ப நேற்று நடந்ததுல வேன்ஸ் வைஸ் பிரசிடன்ட் நிக்கிறாரு, இருக்காரு, 3 பேரும் பேசும்போது கடைசியில என்ன சொல்லிட்டான்னா 20% லேண்ட் ஆக்குபைடு போய் ரஷ்யன் ஆர்மி, ரஷ்யா பிடிச்சிட்டான் உக்ரைன்ல பகுதின்ற. நீங்க அதை திரும்பி தரணும் அப்படிங்கிறது நீங்க சொல்லல. அப்படி இருக்கும்போது நான் சண்டே இருந்துச்சுன்னா எனக்கு அதன் இல்ல, இந்த காலத்திலயும் 50% கொடுத்தா நான் சரியா வராது. அது மட்டும் இல்ல, கிரிமியாவை புடிச்சது, அதுக்கு அமெரிக்கா ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தது. ஆனா அந்த சட்டெல்லாம் மீறி புட்டின் கிரிமியா புடிச்சிட்டாரு, கிரிமியாவை. அப்படி இருக்கும்போது இப்ப உடன்படிக்கை போட்டாலும் அத ரஷ்ய அதிபர் புட்டின் மதிப்பார்னு சொல்ல முடியாது. அதனால இதை நான் ஏத்துக்க முடியாது. இப்ப நிறைவா கண்டிப்பா நிறைவா நான் கேக்குறது, இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறம் விருந்து நடக்கல, அவர் அப்படியே கிளம்பி போறாரு, இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. இதன் பிறகு இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் நிறைவா உங்களுடைய? ரஷ்யா அமெரிக்காவும் பகைச்சுக்கிட்டு அவனால ஒன்றும் செய்ய முடியாதுங்க. சரி, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இவருக்கு என்ன நெருக்கடி, இன்னொரு அடுத்த பகுதி பாத்தீங்க அப்படி சொன்னா, பிரிக்ஸ்ல முக்கியமானது சீனாவும் ரஷ்யாவும், 5 நாடுகள்ல. இப்ப சைனாவும் ரஷ்யாவும் ஏன்னு கேட்டீங்கன்னா, டாலர் டீடாலரைசேஷன் கொண்டுகிட்டு இன்னைக்கு அமெரிக்க பொருளாதாரத்துல இன்ஃபிளேஷன் வந்துருச்சு, டெபிசிட் பற்றாக்குறை எல்லாம் வந்துச்சு. அதனுடைய விளைவு தான் 21 பில்லியன் அதான் மில்லியன் டாலர் கொடுத்ததை கட் பண்ணிட்டாரு. 200 கோடி ரூபாய்ல ஒவ்வொரு வருஷமும். அது எல்லாரும் என்ன சொல்லிட்டா, அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி சொல்லிட்டு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வேலையை விட்டு வேறாங்க அமெரிக்காவுக்கு. அக்யூட் கிரைசிஸ் இருக்கு. அதனால ஜெலன்ஸ்கி ஏத்துக்கணும், ஏத்துக்காம போயிருக்கான். இது வார ரஷ்யா இருந்தா அவனை கம்ப்ளீட்டா புடிச்சிட்டு ரஷ்யா கண்ட்ரோலுக்கு போனா கூட ஆச்சரியப்படுறது இல்ல. இப்ப காசாவை கேட்கறான்ல, பிரான்ஸ் உள்ள மாதிரி கொண்டு போறேன் அப்படின்னா, அதுதான் நான் முதல்ல உங்களுடைய நேர்காணல் இருக்க மது சூது இது மாதிரி ரியல் எஸ்டேட் மாதிரி காசா நீ ஈஜிப்டும் இவனும் லெபனானும் அவனை ஏத்துக்க அப்படின்னா அது ஒன்று ஸ்டேல்மேட்ல இருக்கு. இப்போ இதுவும் ஸ்டேல்மேட் இருக்கு. அதனால டொனால்டு ட்ரம்ப் விரும்புற அளவுக்கு இங்க சண்டை நிறுத்தமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்ல, இவன் நினைச்ச மாதிரி எடுத்த முடிவெல்லாம் எடுத்தேன் கவுத்தேங்கிறது வெற்றி பெறறதுக்கு கஷ்டமா. ஆனா ரஷ்யா இதுவும் சேர்ந்தா என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆனால் இவன் பதவியை விட்டு தேர்தல் நடத்த சொல்லி வேற ஒரு அதிபரை கொண்டு உட்கார வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. மிக்க நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.